மனு அவனோட நண்பர்களும் கொடுத்த தொல்லைனால கண்ணனும் மணிகண்டனும் குளத்துலேருந்து வெளியே வராங்க. அதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல இவங்க பண்ணது குறிப்பிட்டு பழமொழியோட சொல்லிட்டு இருக்கான் கண்ணன். இவங்களுக்குலாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது எவ்வளவு உண்மையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு மணிகண்டனும் அப்படியே யோசிக்காத, அவங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிற பக்கம் இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். அங்க விளையாண்டுட்டு இருந்த மனுவோட நண்பர்களை ஒருத்தன் ஆத்து தண்ணியில மூழ்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கவனிக்கிற அவங்க இங்க விஷ்ணு காணா அப்படின்னு கேட்கவும் இங்கதானே குளிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு தொலைவி போறாங்க. அதுல ஒருத்தன் அவனோட துணியை மட்டும் எடுத்துட்டு வந்து இதுதான் கிடைச்சது அப்படின்றான். இது விஷ்ணுவோட துணியாச்சு அப்படின்னதும் அப்ப அவன் எங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லி தொலைவ ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு பையன் வந்து மணிகண்டன் கிட்ட, மணிகண்டா விஷ்ணு எங்க போனான்னு தெரியல, ஆத்து தண்ணியில மூழ்கிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் மணிகண்டனுடைய கண்களுக்கு அந்த பையன் தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்கிறது தெரியுது. இங்க மணிகண்டன் இருந்தாலும் அங்கேயும் போய் அந்த பையனை கரையில கொண்டு வந்து போடுறாரு. தாசன் கிட்ட சொல்றாரு, தாசா விஷ்ணுக்கு ஒன்னும் ஆயிடல, உனக்காக பயப்பட வேண்டாம், இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனேன்னா விஷ்ணு அங்க பத்திரமா இருக்கான் அப்படின்னு சொல்ல, மனு வழக்கம் போல இவ்வளவு உறுதியை நீ எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கண்ணன், இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க நேரம் இல்ல, மணிகண்டன் சொன்ன மாதிரி போய் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாருமே அங்க போறாங்க. அங்க கரையில அந்த பையன் இருக்கிறத பார்த்துட்டு ஓடி போய் அவனை எழுப்புறாங்க. எந்திரிச்சவன் மணிகண்டன் எங்க அப்படின்னு கேட்கவும், மணிகண்டன் இங்க எங்க வந்தான் அப்படின்னு கண்ணன் கேட்கறான். இல்ல, மணிகண்டன் தான் என்னை காப்பாத்தி கரையில கொண்டு வந்து போட்டான் அப்படிங்கிறான் அந்த பையன். என்ன சம்மந்தம் இல்லாம பேசுறான், அவன் எப்படி இங்க வர முடியும் அப்படின்னு மனு சொல்லவும், இல்ல என்ன அவன் தான் காப்பாத்தினா, அவன் தான் கொண்டு வந்து கரையில போட்டான் அப்படிங்கிறான் விஷ்ணு. கண்ணனும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு கும்பிட்டுட்டு ஈஸ்வரா அப்படிங்கிறான். அடுத்த காட்சியில குரு பாடலோட பாடத்தை நடத்தி முடிக்கிறாரு. அடுத்த காட்சியில மனு நண்பர்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கான். உத்தரபாசத்துல கண் இல்லாம இருந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. மகாபாரதத்துல திருதராஷ்டிரன் மாதிரி பல பேர் இருக்காங்க அப்படின்னு மனு சொல்லவும், தாசன் சொல்றான், அவர் பிறவில இருந்தே அப்படித்தானே இருக்காரு அப்படின்னதும், ஆமா, ஆனா அவர் கண்ணே இருந்திருந்தா கூட புத்திர பாசத்தினால அவர் கண் இல்லாத மாதிரிதான் இருந்திருக்காரு அப்படிங்க. இன்னொரு மாணவன், நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படிங்கிறான். என்ன நம்புங்க, நீங்க எங்க அநியாயம் நடந்தாலும் எடுத்து கேட்கணும், அது குருகுலத்திலேயே இருந்தா கூட. ஏன்னா குருவுக்கு அவரோட புத்திரன் மேல இருந்த பாசத்தோட சேர்த்து இப்போ அவரோட முதன்மையான மாணவனான மணிகண்டன் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்மள ரொம்ப சாதாரணமா நினைக்கிறாங்க, அவங்களை எதிர்க்கிற ஆட்களும் இல்ல, மணிகண்டனும் ரொம்ப வலிமையா ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு மனு சொல்லவும், தாசனும் சொல்றான், ஆமா, போற போக்குல அவனே உட்கார்ந்து குரு விடுதல நமக்கு பாடம் நடத்த போறான் அப்படின்னு சொல்லவும், இதை விட ஞானக்கேடு வேற என்ன இருக்கு, மாணவனா வந்தவன் குருவாயிட்டு இருக்கான், விருந்துக்கு வந்தவன் வீட்டுக்கு சொந்தக்காரனா ஆயிட்டு இருக்கான், அடிமையா இருக்கிறவன் அதிகாரி ஆயிட்டு இருக்கான், இதெல்லாம் நம்மளால பொறுத்துக்க முடியாது, அதெல்லாம் கவனிச்சுட்டே தான் இருக்கேன், என்ன நடந்தாலும் சரி அவனோட நாள் எண்ணிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு மனு சொல்லவும், உடனே தாசன், நாளைக்கு குரு உடம்பு சரியில்லைனா திரும்பவும் குருவோட பீடத்துல தானே உட்கார வைப்பாங்க, அப்ப நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கறான். ஏற்கனவே பண்ண மாதிரி அதை நம்ம எதிர்த்து நிக்கணும், தப்புக்கு போக கூடாது அப்படின்னு மனு சொல்லவும், அவன் நல்ல சொல்லித்தரானா கெட்ட சொல்லித்தரான் நமக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற இன்னொருத்தன். அதுக்கு தாசன் சொல்றான், ஆமா, சொன்ன மாதிரி அவனை அங்கேயே உட்காந்து நிறைய கேள்விகள் கேட்டு அவனை வந்து சிரமப்படுத்தணும் அப்படின்னு சொல்லவும், உடனே இன்னொருத்தர் சொல்றான், ஆமா, இதுதான் சரியான வாய்ப்பு, இவனை குரு பீடத்துல வச்சுதான் அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறான். எதிரியை நேருக்கு தான் சந்திக்கணும், இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம், நம்ம மணிகண்டனை விட மனு எவ்வளவு சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னையே நாங்க குரு பீடத்துல உட்கார வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மனுவும், நீங்க எல்லாம் என் கூட இருக்கீங்கல்ல, நான் அவனை நேர் சந்திச்சு அவனை தோக்கடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.